வணக்கம். இன்னைக்கு விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா எபிசோட்ல என்னெல்லாம் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் வந்துருக்குது. அதுதான் அந்த முதல் ப்ரோமோ வந்தது. இப்போ அதில் வந்து நடுவில் இருக்கிற கோடை எடுத்ததும் பார்த்தீங்கன்னா புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் டேம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வெளியில் மழை புயல் இருக்குல்ல, இதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்களாமா. கிரியேட்டிவிட்டி என்ன ஹேண்டில் பண்ண போறாரு இந்த வாரத்தில், அதை சொல்லுங்கயான்னா ஜென்ரலாக சொல்கிறாங்க. அடக்கி வச்சிருந்த ஆத்திரங்கள்லாம் வெளியே வந்துருச்சு, ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு. ஆத்திரங்கள்னா பல பேர் அப்படின்னா அப்போ மஞ்சரி முத்து ஒரு சைடு, மற்றவங்கலாம் ஒரு சைடு இருந்தாங்க. இப்போ இவங்க சரி, மஞ்சரி முத்து தான் தப்புன்னு சொல்ல வராரா, இல்லை இவங்களும் தப்பு அவங்களும் தப்புன்னு சொல்லிட்டு உருட்ட வராரா? இது இந்த கேள்வி அப்படியே இருக்கு. ஆனால் அடுத்த சம்பவம் என்ன இன்னைக்கு ஹைலைட்டாக பேச போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டாரு. குறும்படமே போட்டு காட்டாங்க. இங்கே பொம்மையை கொடுத்து விளையாட சொன்னால் போர்க்களம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் ஆக்குனது அதை பார்க்கணும்ல, போய் கேட்போமா அப்படிங்கிறாரு. கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு ஒன்று. ஆக்சுவலி என்ன நடந்தது அங்க? ஜெஃப்ரியை வந்து தடுக்கிறதுக்கு போனாரு ராணவ். அப்ப பிடிச்சி தடுத்துட்டு இருக்கும் போது, அதாவது ஹிப்ல வந்து ஹோல்டு பண்ணியிருக்கும் போது, ரயான் போயிட்டு பின்னாடி இழுத்து 3 பேரும் போய் அந்த பிட்டுக்குள்ள விழுந்தாங்க. ஆனா ரயான் என்ன சொல்றான், ஜெஃப்ரி தான் பாத்தீங்கன்னா பிடிச்சி தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படி கடைசி வரை. அவருக்கு ஒரு ஆலுசினேஷன். அப்புறம் முக்கியமா கட் பண்ணது, இதை கட் பண்ணிட்டாங்க எபிசோட்ல. இன்னொரு முக்கியமான விஷயத்த கட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ரெட் கார்டு வந்து ரயானுக்கு மட்டும் கிடையாது, ஜெஃப்ரிக்கு தான் கொடுக்கணும் ரெட் கார்டு. ஏன்னா ரயான் பண்ணது எந்த அளவுக்கு தப்போ அதே அளவு தப்பு, அதை விட இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து கூட சொல்லலாம் அந்த ஜெஃப்ரி பண்ண தப்பு. ஏன்னா ஒரு பக்கம் சௌந்தர்யா, இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து ராணவுடைய கையை வந்து எடுக்க பார்க்குறாங்க ஜெஃப்ரி உடம்புல இருந்து. அவன் ஜெஃப்ரி அப்படி ஹோல்டு பண்ணியிருக்கிறான் பின்னாடி இருந்து. இவங்க 2 பேரும் கையை பிடிக்கிறாங்க, லூஸாக இருக்கிறாங்க. அவன் டைட்டாக ஹோல்டு பண்ணல. அப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக எங்கேயோ பார்க்குறான் இந்த ஜெஃப்ரி. அது என்ன காட்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்க்குறான், யாரை பார்க்குறான்னு நம்ம காட்டல. ஆனால் கிளியராக இருக்கு, ஒரு இடத்துல பார்க்குறான். அங்கே கேட்குறான், அடிச்சிட்டா அடிச்சிட்டா அப்படின்னு கேட்குறான். அங்கிருந்து சிக்னல் வந்ததும் பார்த்தீங்கன்னா கையை இப்படி ஓங்கி எல்போல முகத்திலே ஒரு குத்த விடுறான். ஒரு முறை நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட் குறும்படத்தை பார்த்துட்டு. ஆனால் ஒரு முறை இல்லைங்க, 2 முறை அடிச்சிருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு முறை புஷ் பண்ணுறான், விடல. 2வது முறை வந்து அப்படி வேகமாக அடிச்சுட்டு வெளியே ஓடி வர்றாங்க. அவளை அங்கே அடி எல்போவில் வாங்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே 2 பேர் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது எப்படி அதுக்கு மேலே ஹோல்டு பண்ண முடியும்? ஸோ ராணவுக்கு சரியான அடி விழுதாங்க. யாரை கேட்டு அடிச்ச? ரயான் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, கரெக்டாக இதுக்கப்புறம் தான் ரயான் வந்து ஜெஃப்ரியை கட்டி பிடிக்கிற அப்படி சூப்பராக விளையாடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெஃப்ரி எஸ்கேப் ஆகி ஓட்டான்ல உள்ள, கட்டி பிடிச்சிட்டு நேராக அங்கே தான் போகிறான் ராணவ் கிட்ட. போயிட்டு டேய் பொம்மையாண்டா பிடிச்சேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறான். கையை வச்சுட்டான் மேலே வச்சிருக்க கூடாது. கையை வச்சது முதல் தப்பு. இவர் மேலே அடிக்கிறதுக்கு போய் கையை பிடிச்சி தள்ள, அப்புறம் ராணவ் கையை விசிற, அதுக்கப்புறம் எல்லாரும் ஓடி வந்து பிரித்து விட்டாங்க. ஸோ முதல்ல கையை வச்சது இங்கே ரயான் மட்டும் கிடையாது, எல்லா தப்பும் ரயான் மேலே எழுதிடக்கூடாது. இந்த ஜெஃப்ரி தம்பி அவர் பண்ணது அதை விட பெரிய தப்பு. கேட்டுட்டு அடிக்கிறான் இன்னொருத்தர்கிட்ட. கேட்டுட்டு இந்த மாதிரி கும்பலாக போயிட்டு 2 பேர் லாக் பண்ணுவாங்களாம். ஒருத்தர்கிட்ட கேட்பாராம், இவர் அடிப்பாராம். அடிச்சுட்டு இவர் பெஸ்ட் பிளேயர் ஜெஃப்ரி, இவனுங்களே உருட்டிப்பானுங்களாம். பெஸ்ட் பிளேயர் அவரு. அது கடைசியில் ஜெயிச்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த டப்புக்கு டப்பா இருக்குல்ல, அது வந்து சிவாக்காக விளையாடுறேன்னு சொல்லிட்டு சிவா அப்படியே காலில் விழுந்து கதறி, நான் அவங்கள லவ் பண்ணுறேன், நீங்கள் என் குரு, எனக்காக விளையாடுங்க, தண்ணி குடிச்சிடுறீங்களா, இங்கே யூரின் போயிடுறீங்களா, இப்பயே போயிடுங்க, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் கேம் முடியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஷிதா ஜாக்லின் கேம் எடுத்துச்சு இல்லை அந்த பொம்மை டாஸ்கில், அந்த மாதிரி எடுக்கும். ஏன்னா 2 பேரும் ரயான் அருண் போகிறாங்க, 2 பேரும் பொம்மை எடுத்துருவாங்க தெரியும். மாற்றி எடுத்துட்டாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உட்கார போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக சிவா அங்கே சொல்லி அனுப்புறாரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எகிரி குதிச்சு பொம்மை எடுத்தால் அது வந்து கரெக்டாக ஜெஃப்ரி பொம்மை தான் வருது. ஜெஃப்ரி பொம்மையை வச்சுக்கணும்ல, நான் உள்ளே போக மாட்டேன். அப்போ ரயான் வந்து தேடி எடுக்கணும் சிவா பொம்மையை. இப்போ நீ உள்ளே போறியா, நான் உள்ளே போட்டோமா, நான் போக மாட்டேன் 2 பேர் நின்று இருக்கணும் விடிய. அதில் கடைசியாக இந்த அன்ஷிதா எப்படி ஓடினாங்களோ தெரிச்சு, அந்த மாதிரி யாராவது தெரிச்சு ஓட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து அதுக்கப்புறமா யார் ஓடலையோ அவங்க ஜெயிக்கலாம். ஆனால் அப்படியா இருந்தது இங்கே? அப்படியா இருந்தது? உள்ளே இருந்து எடுக்கிறான், பொம்மையை பார்க்குறான் வெளியே வந்ததும் பிட்டில் இருந்து ஜெஃப்ரி பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த டப்பா. அங்கே ப்ராமிஸ்ன்னு சொன்னியாடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராமா, அப்படியே அழுகுறாரு ரொம்ப நல்லவரா. டேய் நீ ஆட போன தப்பான கேம் அது. இந்த மொக்க குழந்தை ஏற்கனவே ரொம்ப முன்னாடி இந்த கேப்டன்சி டாஸ்க்குன்னு நினைக்கிறேன், செகண்டு கேப்டன்சி டாஸ்க்கு, அதில் சத்யா தான் வின் பண்ணியிருப்பாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டயஸ் உருட்ட சொல்லியிருப்பாங்க ஜெஃப்ரியையும் சாச்சனாவையும். அப்போ ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக இருந்தாங்கல்ல,
இந்த டீம்ல இருந்து சாச்சனா, இந்த டீம்ல இருந்து ஜெஃப்ரி 2 பேரும் வந்து டைஸ் உருட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மாறணும் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மாறும்போது இந்த அந்த ஒரு இது எடுத்துருவாங்க. அவங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறத எடுத்துருவாங்க. அந்த டைஸ் உருட்டி. அப்படி அதை எடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து வேற ஸ்டாண்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணணும். அந்த டாஸ்க்ல சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு பசர் அடிச்சதும் உள்ள போயிட்டு இவரு டைஸ் எடுத்து உருட்டிட்டு இருக்கிற அப்படி இந்த மொக்க குழந்தை. யோ, டீமுக்கு ஒருத்தரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க தான் உருட்டணுன்னு. எப்படிங்க உருட்ட முடியும்? ஒரு கண்டஸ்டன்ட்டுங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. இந்த டபுக்கு டப்பா வந்து 2 பேரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வேலைக்கு, ஒரு கேம்லன்னா அவங்க தானே அதை பார்க்கணும். நடுவில் போய் யாருன்னா உருட்டுவாங்களா? இந்த மாதிரி உருட்டுனா அப்படிங்க அது மொக்க குழந்தை டப்பா. அந்த டப்பா இப்போ வந்து போயிட்டு ஜெஃப்ரி பொம்மை எடுத்துட்டு போய் வைக்குது. ஆட போனது சிவாக்காக, கடைசியில் ஜெஃப்ரிக்காக ஆடினாரு. இதில் வந்து அவனும் நல்ல பேர் தானே. இவங்க ஜாக்லின் அக்காலாம் வந்து உருட்டுனாங்கல்ல, உருட்டு. என்னது நீ ஹீரோ? ஏன் ஹீரோ? ஜெஃப்ரியை ஜெயிக்க வச்சிட்டானா, ஆப்போசிட் டீமை ஜெயிக்க வச்சிருக்கிறான், அதுக்கு ஹீரோன்னு பட்டம். முட்டாள்தனமா இருக்குல்ல. இதுல இன்னொன்னு ஹைலைட்டா, இப்ப ராணவ் வந்து நிச்சயமா சொல்லிடுவான், அவன் வந்து என்ன இப்படி அடிச்சான் சார்ன்னு. அவனே ஜெஃப்ரி வந்து என்ன சொல்லுவாரு, சார் சும்மா சொல்றான் சார், நான் சும்மா கையை தான் சார் இப்படி ஓதுனேன் சார் அப்படின்வான். அப்படியே ரொம்ப நல்ல புள்ள மாதிரி வழிவான் பாருங்க. இங்க கரெக்டா இருக்கு அந்த குறும்படம் அங்க பாக்குறது. விஜேஎஸ் வந்து திரும்ப நான் எபிசோட்ல போடல, நான் பார்க்கலன்னு உருட்டக்கூடாது. அதை நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால டாக் பண்ணிட்டாங்க. அந்த சம்பவத்தை ஹேண்டில் பண்ணும்போது டீமும் பார்த்துருக்குறாங்கல்ல. ஸோ டீம் கிட்ட இருந்து ஒரிஜினல் தகவலை வாங்கி தான் பேசணும். ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்காம இல்லை, வார்னிங் கொடுக்காம போனார்னா அது விஜேஎஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு அது. ஏன்னா அவன் பர்பஸ்ஃபுல்லா பர்மிஷன் கேட்டு இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு அடிக்கட்டுமான்னு சொல்லிட்டு அடிக்கிறான். தப்பு, ரயானை விட பெரிய தப்பு அது பண்ணது. ஸோ கொடுப்பாரு அப்படின்னு நினைப்போம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் வரும்போதே 2 பேரை, இப்போ ராணவ் ஒன்று பேசுவான், அதுக்குள்ள ஜாக்லின் அக்கா எழுந்துருவாங்க. இந்த 2 பேரை கொரி பண்ண விஜேஎஸ் வந்தாருன்னா விஜேஎஸை சுற்றி விடுறதுக்கு ஜாக்லின் அக்கா ஒன்று ட்ரை பண்ணுவாங்க பாருங்க. இன்னைக்கு எபிசோட்ல எழுந்து, சார் மூடிட்டு உட்காருன்னு சொல்லிட்டான் சார், உள்ள குத்து குத்து ஹார்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்லாம் வந்து அது ட்ராமா பண்ணுவாங்க. அவன் சொன்னா நீ அதை சொல்லாத ராணவன்னு இவங்க சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த ப்ரமோ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு, இவங்கள சொல்ல ப்ரமோ பொறுக்கின்னு விஷ்ணுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் சீசன்ல இருந்தார்ல, அவருடைய தோழி தானே இவங்க. இந்த தோழி பார்த்தீங்கன்னா ப்ரமோல வரணும் அப்படிங்கிறதுக்காக, இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணுவாங்கல்ல. வந்து அது மாதிரி, ஏய் நீ ஏன்டா சொல்ற, ஏறா சொல்ற அப்படின்னாங்க. அவன் வந்து வாயை மூடுட்டாங்க. நீ எப்படா வாயை மூடு சொல்லுவேன்னு மறுபடியும் குச்சாங்க. சம்மந்தப்பட்ட ரயானும் ஜெஃப்ரியும் இவங்கள ஒரு கை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக இவங்க சண்டை போட வராங்களாமா. ராணவ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏறிடுது மண்டிக்கு. அவன் மூளை இன்னும் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மூலக்கார அக்கா, பேக்கரி அக்கா. அப்போ வந்து அவன் சிம்பிளா கலாச்சி விட்டாங்க. ராணவ் பேச ஆரம்பிச்சான்னா சம்பவம் சிறப்பாக பண்றான். அங்க சொல்லிடுவான் பாருங்க, உன்ன மாதிரி எனக்கு அப்படியெல்லாம் பண்ண வராது சௌந்தர்யா அப்படின்னு மொத்தமா முடிச்சு விட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். பேக்கரி அக்காவுடைய இந்த பில்டப் எல்லாம் தரமட்டமாக்கிட்டான். இந்த மாதிரிலாம் எனக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான சம்பவம். நான் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு பரிதாபமா இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ அவங்கெல்லாம் எழுந்து உள்ள வருவாங்க. அவங்க வந்ததும் எல்லாரும் என்ன சுற்றி விட்டாங்க அப்படின்லாம் பிரேக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஆடியன்ஸாக வரவங்களும் இதை பார்த்துருப்பாங்க. ஆடியன்ஸ் சைட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். விஜய் அப்படியே போனாருன்னா ஜெஃப்ரி அடிச்சதை கேட்பாங்க அப்படின்னு நம்புறேன். அப்படி சொன்னாலும் இவர் உள்ள போயிட்டு சொல்லுவாரு, ஜெஃப்ரி அச்சா ஜெஃப்ரி சார், நானா சார், நான் அடிக்கல சார் அப்படின்னு அப்படியே போனார்னு வச்சுங்களேன், சம்பவம் விஜேஎஸ்க்கும் இருக்கு. நாங்கெல்லாம் கமல் சாரியே கழுவி ஊத்துனவங்க, தப்பா ரெட் கார்டு கொடுத்தப்ப இவரை விட்டுருவோமா? ஸோ பாப்பா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.